ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு Group 4 எக்ஸாம். ஸோ Group 4 எக்ஸாம் இந்த வருஷம் 2025 நடந்துச்சு இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் பத்தி இதுல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, எவ்வளவு அவுட் ஆஃப் புக் வச்சு இதெல்லாம் நம்ம ரொம்ப கிளியரா வந்துட்டு நம்ம லைவ்ல காமனா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்போ வந்து நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது 11th வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த 11th ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது, மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ நிறைய பிகினர் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்துட்டு Group 4 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்துட்டு அவுட் ஆஃப் புக் போச்சு அப்படின்னு ஜஸ்ட் 1 or 2 மார்க்ல மிஸ் பண்ணிருப்பீங்க. நான் உங்களுக்கு குரூப்ல கூட ஒரு போல் கேட்டிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்களா, பிகினரா, இல்ல செகண்ட் அட்டம்ப்டா, தேர்ட் அட்டம்ப்டா, அந்த மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ 50-50 இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்டும் இருப்பீங்க. அவங்களுக்குமே வந்துட்டு இந்த எக்ஸாம்ல எதெல்லாம் நம்ம எழுதி இருந்திருக்கலாம், நம்ம நினைச்சிருந்தா எவ்வளவு கொஸ்டின் போட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இதெல்லாம் வந்து நம்ம கை மீறின கொஸ்டின், இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த கொஸ்டின் பேப்பர் நான் நிறைய பேட்ச்ல ரிப்பீட்டடா எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் சொல்றது என்னன்னா, எப்பவுமே ஒரு டெஸ்ட் எழுத அனலைஸ் பண்ணுங்க, அது எங்க இருக்குன்னு பாருங்க. இது நம்மளுக்கு இந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்கலாமா, நம்ம தப்பு பண்ணோமா, இல்ல அவுட் ஆஃப் புக் போயிடுச்சா, நம்ம கை மீறின கொஸ்டினா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதை அனலைஸ் பண்ணோம்னாலே அடுத்து நம்ம படிக்கிற வே ஆஃப் ஸ்டடி வந்துட்டு மாறும். ஓகேங்களா? இதுல ட்விஸ்டடான கொஸ்டின் எப்படி இருக்கு, ஸ்ட்ரைட்டா எப்படி கேட்டிருக்காங்க, புக்ல இருந்து இது எப்படி படிச்சிருந்தா எழுதிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரு கொஸ்டினுக்குமே நம்ம வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு அடுத்தது பிகினர்ஸும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு நிறைய கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அவங்களுக்கும் சரி கொஸ்டின் பேப்பர் பார்த்தா வெறுப்பா இருக்கும். எக்ஸாம்ல தூக்கி வீசி இருந்திருப்பீங்க. ஏன்னா அது பார்த்தா நம்மளுக்கு ஒழுங்கா எழுதாதனால வெறுப்பா இருக்கும். ஸோ இப்போ எடுத்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த டைம் அந்த மிஸ்டேக் பண்ணாம இருப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஏன்னா எனக்கு வந்துட்டு 166 வந்துச்சு போன 2019 படிக்கிறப்போ. அப்போ ஓகே 166 இன்னும் நல்லா படிச்சா நல்லா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் தூக்கி வீசிட்டு நான் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பா வேலைக்கு போயிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஏன் 166, அப்ப மீதி 34 மார்க் எங்க போச்சு என்ன? ஓகே, அவுட் ஆஃப் புக்கை நான் விட்டுறேன், புக்ல இருந்து கேட்டது நான் ஏதாவது படிக்காம போயிருக்கேனா, அப்பதானே நான் அடுத்த எக்ஸாமுக்கு அதை படிக்க முடியும். ஸோ அதனால அது உட்காந்து பாக்குறப்போ மேக்ஸ்ல நிறைய சில்லி மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், சயின்ஸ் வந்துட்டு படிக்காம போயிருந்தேன். இந்த ரெண்டையும் சரி பண்ணங்காட்டி தான் அடுத்த எக்ஸாம் கரெக்ட் ஆச்சு. ஸோ அந்த கரெக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால தமிழ்ல என்ன பண்ணியிருந்தா மார்க் வாங்கியிருந்திருக்கலாம், எதுல வாங்கியிருக்க முடியாதுன்னு ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு லிட்டரலி ஆன்சர் கீ எக்ஸ்பிளேஷன் கிடையாது. எந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா முடியாதான்னு பிகினர்ஸ்க்கும் ஒரு ஐடியா, பழைய ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு செல்ஃப் அனலைசேஷனுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நம்ம கன்க்ளூஷன் பின்னாடி வந்துருவோம். ஓகே, பிழையான தொடரை கண்டறிய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதுல காலை அப்படிங்கிறது என்னது, இந்த லைவ் வந்துச்சுன்னா விலங்கு. ஓகேங்களா? சோ இந்த லைவ் தான் விலங்கு. சோ அதனால அது தப்பு. இது புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான், இது நம்மளால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அவுட் ஆஃப் புக் போனதை நம்ம கவுண்ட் பண்ணிட்டே வருவோம். ஓகேங்களா? சோ ஆன்சர் பண்ணிருக்கலாமா, பண்ணிருக்கலாம். அடுத்தது வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது என்ன வகையான வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தீமைன்னு இருக்கா, அப்ப குணம். பிறப்பு அப்படின்னு இருக்கா, சோ அப்ப பிறப்பு அப்படிங்கிறது என்னது, ஒரு செயல். அப்ப செயல்னா என்னது, தொழில். ஓகேங்களா? கை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, சினை. நிலம் அப்படின்னா இடம். ஓகேங்களா? இதுவும் புக்ல இருந்துதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புக்ல இருந்து படிச்சிருந்தா எழுதியிருக்க முடியும். அடுத்தது செற்றம் என்று சொல்லி எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம்னா என்னது, பகை. அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்னது, நட்பு. நட்புக்கு என்ன மீனிங், கேண்மை. இதெல்லாமே புக்ல படிச்சதுதான். இதுவும் நம்ம போட்டிருந்திருக்கலாமா? ஓகே, அடுத்தது பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. ஓகேங்களா? சோ இது என்ன பாடம், இனிமேல் தான் பாட போறாங்க. அப்ப பாட போகும் பாடல், பாடும் பாடல், அப்ப எதிர்கால பெயரச்சம். இது புக்ல இருந்து வந்ததுதான். நட என்னும் பெயர் சொல்லின் உயர்திணை வினையால் அணையும் பெயரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல நம்ம உயர்திணையை நோட் பண்ணணும். நடப்பவை. ஓகேங்களா? சரி, நடப்பது அப்படிங்கறதும் நம்ம எடுத்துக்கலாம், நடப்பது நடப்பவையும் எடுத்துக்கலாம். ஆனா அது அக்ரிணையில வந்துடும். சோ உயர்திணைனா நடந்தவன். இதுவும் புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. இது வந்துட்டு கண்டிப்பா கிரேஸ் மார்க் கொடுக்கணும். நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வைத்தால் அப்படிங்கறது வைக்கலாம், ஏன்னா அது வினை முற்றுதானே அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, வினை முற்றுதான், ஆனா ஏவல் எங்க இருக்கு அதுல. ஓகேங்களா? சோ இதுக்கு கண்டிப்பா கிரேஸ் மார்க் வரணும். இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். இதுக்கு கொஸ்டினே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். வை என்று சொல்லி ஏவல் முனை முற்று வைதான். ஓகேங்களா? அப்ப வினை முற்றுனே கேட்டிருக்கலாமே, இதுக்கே ஏவல்னு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதனால அந்த கொஸ்டின் தப்பு. ஸோ தப்பான கொஸ்டின் ஒன்று இருக்கு. ஸோ அது கிரேஸ் மார்க் வரும். ஸோ லிட்டரலி அதுக்கும் மார்க் வருங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஒன்றை சுற்றி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள். ஸோ சுட்டெழுத்துக்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இதெல்லாம் வந்து சுட்டெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்தா, இது ஏ போட்டு பாருங்க, என்ன, யா, யாது,
அவனா, அவனோ, அவனே அப்படின்னு வருது. சோ இந்த நாலுமே என்னது, வினா எழுத்து. சோ இது தப்பு. சோ கூற்று சரி, காரணம் தவறு. இதுவும் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா. அடுத்தது அப்பக்கம், இப்பக்கம், முப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. காரணம் ஏன்னா ஆ இ ஊங்கிறது இடப்பொருளை சுட்டுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரிதான். ஓகேங்களா. கூற்று காரணம் சரி. அடுத்தது பொருந்தாத இணையை காண்க. சோ இணை எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. இதுவும் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை என்னது, ஏக்கு அப்புறம் ஏ வரும், கரெக்ட். தாவும் நாவும் இணை சொல் தான், கரெக்ட். ராவும் நாவும் இணை சொல் தான். சென்றான் அப்படின்னா ஓகேங்களா. வந்தான், வந்தான். ஓகேங்களா. சோ அப்படி வரப்போ ஐயோட இணைச்சொல் என்ன வரும், ஈ. ஓகேங்களா. ஐயோட இணைச்சொல் என்ன, ஈ. இதுவும் புக்ல இருக்கு. சோ இதுவும் நம்ம போட்டிருந்திருக்கலாம். அடுத்தது குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. இது வந்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு வொக்காபுலரியில இது கொடுக்கல. கணம்னா கூட்டம், கானம்னா பொண்ணு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கல. இருந்தாலும் கணம் அப்படின்னா வந்துட்டு சோ கனமா இருக்கு, அதிகமா இருக்கு, அதை வச்சு கெஸ் வேணா பண்ணியிருந்திருக்கலாம். சோ இது வந்துட்டு அவுட் ஆஃப் புக். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்துட்டு அவுட் ஆஃப் புக். ஓகேங்களா. அடுத்தது சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. தந்த பலகை இது வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடத்துல கொடுத்துருக்காங்க. சோ தந்த பலகையில பெயரச்சம். ஓகேங்களா. பெயரச்சத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா. ஆனா இதுக்கு மீனிங் வந்து பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. ஓகேங்களா. ஆனா இது வந்து பெயரச்ச பொருளா கொடுத்துருக்காங்க. கொடுத்த பலகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். தந்த பலகைனா பெயரச்சம், கொடுத்த பலகைனாலும் பெயரச்சம் தான். ஆனா செகண்ட் பாருங்க, இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஓரெழுத்து மிகுந்து வந்துள்ளதால் அது கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது கிடையாது. ஓகேங்களா. சோ வல்லினம் மிகாது, பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. அப்போ இங்க மிகுந்திருக்கு அப்படின்னாலே அது தந்தம், யானையோட தந்தம் அப்படிங்கறதான் பொருள் வரும். சோ அதனால இது கொடுத்த பலகைங்கிற மீனிங் வராது. சோ இது பெயரச்சத்துல வராது. சோ கூற்று தவறு, காரணம் தவறு. சோ இதுல பெயரச்சம்ல வல்லினம் மிகாதுங்கிற சிம்பிள் லாஜிக் இருந்துச்சுன்னா இது போட்டுடலாம். சோ இது புக்ல இருந்து கேட்டதுதான். அடுத்தது பின்வருவற்றுள் சந்திப்பிலை. இதுவும் வல்லினம் மிகும் மிகா இடம் தான். சந்திப்பிலை இல்லாத சொல் அங்கு கேட்டேன். சோ இக்கு மிகும். ஓகேங்களா. அங்குக்கு பின்னாடி அங்கு இங்கு அதெல்லாம் இக்கு மிகும். ஓகேங்களா. அடுத்தது காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படுத்துக. இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க பேட்ச் ஸ்டூடெண்ட். அகர வரிசை தான் படுத்த சொல்லியிருக்காங்க. சோ பருவத்தின் படி அடுக்க கூடாது இத. ஓகேங்களா. சோ பருவத்தின் படி அடிக்கும் ஆன்சர் இருக்கு. சோ அதனாலதான் அது தப்பா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. சோ அகர வரிசையில நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆல இருந்து அக்கு வரைக்கும், அதுக்கப்புறம் இங்க ஆல இருந்து நான் வரைக்கும் வந்துட்டு அகர வரிசைப்படுத்தணும். சோ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து தான் முன்னாடி வரும். உயிரெழுத்துதுல எது இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து ஆதான் இருக்கு. சோ அது முன்னாடி வந்துருச்சு. அடுத்தது காங்காச்சானா போயிடலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது உயிரெழுத்து இருக்கா, இல்ல. அடுத்து காங்காச்சானா போயிடலாம். காங்காச்சானால பார்த்தா கா தானே ஃபர்ஸ்ட் வரணும். சோ கா இல்ல, கா இருக்கு. சோ அது அதுக்கப்புறம் என்னது, சா. அந்த சால பாருங்க, சப்பானி, செங்கீரைன்னு இருக்கு. அப்ப இச்சு பிளஸ் ஆ, சப்பானி. சோ ஆதான் ஃபர்ஸ்ட் வரணும். இது வந்துட்டு ஏ வரனால செங்கீரை செகண்ட் வரும். அதுக்கப்புறம் தா வரும். அதுக்கப்புறம் மா வரிசையில முத்தம், வா வரிசையில வருகை. ஓகேங்களா. அடுத்தது ஒரு அணில் மரத்தில் ஏறியது. அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரும், ஓர் வரும். ஓகேங்களா. சோ அதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரிதான் இருக்கு. அடுத்தது ஊர் பெயர்களோட மருவம். இது வந்துட்டு ஓல்டு புக்லயும் கொடுத்துருக்காங்க, புது புக்லயும் இது இருக்கு. ஓகேங்களா. சோ அதனால இது ஈஸியா ஆன்சர் பண்றதுதான். ஓல்டு புக் படிச்சிருந்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது இருபொருள் தருக. இது வந்து நம்ம மீனிங் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நிறைய செய்யுள்ள அப்படிங்கறனால இது நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா. தாரணி அப்படின்னா உலகம்னு ஒரு பொருள் இருக்கு. உலகம்னா என்ன, இனியொரு மீனிங் என்ன, பூமி தானே. சோ அப்ப அது ரெண்டு தான் வரும். அடுத்தது ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு. மிசைனா என்ன, மேல். சோ அந்த லாஜிக் வச்சே மேல் பகுதி அப்படின்னு போடலாம். ஞாயிறுனாலும் மேல் பகுதியில தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல முரல், வகுளி, வாழை நம்மளுக்கு தெரியும். அது ஒரு வகையான மீன் இருக்கு. 2-3 பொருள் இருக்கு அதுக்கு. வியாழம், முரல், வகுளி இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை, புக்ல அது இல்லை. ஓகேங்களா. சோ அது அவுட் ஆஃப் புக். சோ 2 கொஸ்டின் இது வரைக்கும் அவுட் ஆஃப் புக் போயிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள். இதுவும் அவுட் ஆஃப் புக் தான். ஓகேங்களா. சோ அந்த நான் சொன்னேன் இல்லையா அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் சொல்லியிருந்திருப்பேன். அதெல்லாம் இந்த அவுட் ஆஃப் புக் போன கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா. சோ அப்போ இது வந்து என்னன்னா நன்னூல் பத்தி ஒரு நன்னூல் கண்டிகை உரை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. சோ அதை தான் நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த புக்கை தான். அந்த புக்கை வந்து நான் பேட்ச்ல உங்களுக்கு வீக்லி கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பேன். ஓகேங்களா. அதோட தியரி படிச்சிருந்தா இதை ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, 3 கொஸ்டின் அவுட் ஆஃப் புக். அடுத்தது ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எதிர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா.
இது வந்து அவுட் ஆஃப் புக்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன கேக்குறோம்னா உறவோர் அப்படின்னா என்னது? மன வலிமையுடையவர். ஓகேங்களா? உறவோர்னா என்ன? மன வலிமையுடையவர். நம்ம படிச்சிருக்குமா இல்லையா? படிச்சிருக்கோம். சோ அதை வச்சு இது போட முடியுமா? முடியாது. அப்போ உறவோர் மன வலிமையுடையவர். மடவம் மடந்தை வராது. ஓகேங்களா? அதே மாதிரி மடந்தை அப்படின்னா என்னன்னா பருவ பெண். பெண்களை வந்துட்டு பருவப்படி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேதை, மடந்தை அப்படின்னு சொல்லிட்டு அறிவை அந்த மாதிரி வகைப்படுத்துவாங்க அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? அதுல 15 to 19 வயசு சம்திங் மடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அது என்னது? அது பெண்களோட வகைப்பாடு. பெண்களோட வகைப்பாடுக்கும் உறவோருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. சோ அப்ப இது வராது. ஓகேங்களா? சோ மடந்தைன்னு வர ரெண்டுமே வராது. அடுத்தது பாருங்க, உறவோர் ஆயின் உறவோர் ஆக, ரெண்டுமே ஒண்ணுதான். உறவோர் மன உறுதியுடையவர் ஆக, ஆனா என்ன? உறவோர் ஆக, ரெண்டும் ஒரே வேர்டு. அது எதிர்ச்சொல் ஆகாது. இங்க என்ன இருக்கு? உறவோர். சோ மடவம்க்கு நம்மளுக்கு மீனிங் தெரியாது. ஆனா இந்த மடந்தைக்கும் உறவோருக்கும் தெரியும் தானே, அதை வச்சே போடலாம். சோ உறவோர் மன வலிமை உடையவர், மடவம்னா மன வலிமை குன்றியவரா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது நமக்கு புக்ல இல்ல, ஆனா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரிதான் இருக்கு. அடுத்தது, ஒருவர் அல்லது நூல் கூறும் குற்றை விளக்கும் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குடி. இதுவும் புக் பேக்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? முக்கால் புள்ளி. ஓகேங்களா? அடுத்தது, சோ இது வந்து மீனிங் கொடுக்கல. இது என்ன பேஸ் பண்ணி இது கொடுத்துருக்காங்க? இது மீனிங்கா இது என்னன்னே தெரியல. சோ இதுவும் அவுட் ஆஃப் புக் தான். ஓகேங்களா? இது வரைக்கும் 3 கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போயிருக்கு. அடுத்தது புல். புல்னா பறவை. ஓகேங்களா? சோ பறவை அப்படிங்கிறதுனால இது ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல பண்ண முடியும். ஓகேங்களா? பறவை வந்து சீரும்னு வராது, அதனால அது வராது. ஓகேங்களா? நரலுமும் வராது. இந்த கருவும் சிமிழ்களும் ஏதோ ஒண்ணுன்னு போட்டிருந்திருக்கலாம். எண்ட் ஆஃப் டே இது அவுட் ஆஃப் புக் தான். ஓகேங்களா? 4 கொஸ்டின். அடுத்தது, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. நிகழ்கால தொடர் அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ கவின்மொழி வருவாள். ஓகேங்களா? சோ நிகழ்காலம் இது என்ன? வருவாள் எதிர்காலம். அன்பு நாளை வந்தான் இறந்த காலம், அது தப்பா இருக்கு. நாளைங்கிறத வச்சு நம்ம எதிர்காலம்னு பிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? கண்ணன் நேற்று வருவான். வருவான்ங்கிறது எதிர்காலம், ஆனா நேத்துன்னு இருக்கு, இறந்த காலம், அதுவும் வராது. பூமி சுழல்கிறது. சோ கரண்டா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நிகழ்காலம்னா என்ன அர்த்தம்? கரண்டா இப்ப என்ன நடந்திருக்கோ அதை பேசுறது. சோ இதுதான் வந்து வரும். கின்று ஆனின்று. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்துட்டு பிகினர்ஸ் வந்து இந்த சிலபஸ்ல நம்ம முடிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். அப்ப நம்ம ஒரு டைம் இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது, யானைகள் விரைந்து ஓடியது. காரணம், யானைகள் என்ற பலவின் பால் கூற்று வந்து என்னன்னா யானைகள் விரைந்து ஓடியது. சோ இதுலயே தப்பு இருக்கு. சோ யானைகள் பலவின் பால்ல கொடுத்துட்டு ஓடியது அப்படின்னு ஒன்றன் பால்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதி இடம்பெற வேண்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே வரும். ந அப்படிங்கிற பலவின் பால் விகுதி தான் வரணும். சோ தப்பு. கூற்றும் தப்பு, காரணமும் தப்பு. அடுத்தது, பிறவினை தொடர். தன்வினை பிறவினை நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கோம். சோ அதை வச்சு போடலாம். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது, எவ்வகை வினை என்பதனை கண்டறிக. ஓகேங்களா? சோ இது மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்திருக்கும். ஆனா இதையும் நம்ம கரெக்டா எழுதி பார்த்து ரஃபா போட்டு பார்த்துருந்தோம்னா போட்டுருந்துருக்கலாம். ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை தொகையில் இருப்பது முதல் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை தொகை ஃபர்ஸ்ட் என்ன? ஐ. ஓகேங்களா? அப்ப எக்ஸாம்பிள் ஒண்ணு எழுதிப்போம். என்ன எழுதலாம்? இரண்டாம் வேற்றுமை தொகை ஆட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா ஒரு வேர்ட் எழுதுவோம். ஓகேங்களா? அவனை அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்ப ஐ வந்துருச்சா? இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமையில இருக்கு. இரண்டாம் வேற்றுமையில இருப்பது முதல் வேற்றுமையா மாறுது அப்படிங்கிறாங்க. முதல் வேற்றுமைன்னா எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை வேற்றுமையே இல்லாதது. ஓகேங்களா? நார்மலா அவன் அப்படின்னு வரும். அந்த எழுவாய் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையா மாறும் அப்படிங்கிறாங்க. இந்த அவன் வந்துட்டு மூன்றாம் வேற்றுமையா மாறும் அப்படிங்கிறாங்க. இந்த அவன் மூன்றாம் வேற்றுமையா மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால் மாறும். ஏன்னா மூன்றாம் வேற்றுமை ஐ, ஆள். மூன்றாம் வேற்றுமை ஆள். ஓகேங்களா? இந்த முதல் வேற்றுமைங்க நான் என்ன சொன்னேன்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்ப எழுவாய் வேற்றுமை அப்படின்னா என்ன பண்ணலாம்? சும்மா கம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கம்பர் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த கம்பர் அப்படிங்கிற முதல் வேற்றுமை எத்தனாம் வேற்றுமையா மாறுது? மூன்றாம் வேற்றுமையா மாறுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்பரால் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? சோ அவனை அப்படிங்கறத இந்த இடத்துல ஒரு பொருளா வச்சுக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டுக்காக மாத்துறேன். ஓகேங்களா? மத்தபடி இந்த எக்ஸாம்பிளே போடலாம். நான் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ஆகணுங்கிறதுக்காக இதை மாத்துறேன். ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமையில இருப்பது என்ன ஆகுது? முதல் வேற்றுமையா மாறுது. அப்போ கம்பரை அப்படிங்கிறது கம்பர் அப்படின்னும்
முதல் வேற்றுமையில இருப்பது மூன்றாம் வேற்றுமையா மாறுது அப்படிங்கிறாங்க. மூன்றாம் வேற்றுமைனா என்னது? ஆள், கம்பரால் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? சோ அப்ப எப்படி மாறும்? செய்வினை செயற்பாட்டு வினையா மாறும்போது அப்படி மாறும். ஏன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? கம்பரைன்னு இருக்கு. ஓகேங்களா? கம்பர் பாடினார் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? கம்பர் பாடினார் அப்படின்னு என்ன அர்த்தம்? செய்வினை அது. ஓகேங்களா? சோ செய்வினை கரெக்டா இருக்கா? சோ இதுல வந்து கம்பர் அப்படிங்கிறது முதல் வேற்றுமையா தான் இருக்கு. இரண்டாம் வேற்றுமையில இருப்பது முதல் வேற்றுமையா தானே இருக்கு. சோ இந்த இடத்துல எழுவாய் வேற்றுமையா தான் இருக்கு. ஆனா இந்த முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையா எப்ப மாறும்? கம்பரால் அப்படின்னு மாறினா தானே. கம்பரால் பாடப்பட்டது. ஓகேங்களா? சோ இங்க பாடினார் வராதுல்ல, பாடப்பட்டதா வரும். சோ கம்பர் பாடினார் அப்படிங்கிறது கம்பரால் பாடப்பட்டது அப்படின்னு மாறுறப்பதான் இந்த முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையா மாறுது. ஓகேங்களா? சோ அப்ப முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை எப்ப மாறுது? கம்பர் பாடினாருங்கிறது கம்பரால் பாடப்பட்டது அப்படிங்கிறப்பதான் மாறுது. சோ இப்ப இந்த கம்பர் பாடினார் அப்படிங்கிறது என்ன? செய்வினை, தானே செஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? கம்பரால் பாடப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பரால் செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? சோ என்ன சொல்றது, ஒரு பொருள் அந்த என்ன சொல்றது செய்ததை பத்தி பேசினா அது கம்பர். ஓகேங்களா? யார் செஞ்சாங்க? கம்பர். கம்பர் பாடினார். ஓகேங்களா? யார் பாடினாங்க? பாடுறவங்களை பத்தி பேசினா செய்பவரை பத்தி பேசினா செய்வினை. செயற்பாட்டு வினைனா என்ன? செய்யப்பட்ட பொருளை பற்றி பேசினால். இங்க கம்பரால் பாடப்பட்டதுன்னு இருக்கு. அப்ப என்ன பாடப்பட்டது? பாடல். கம்பராமாயணம் இல்லைன்னா பாடல். ஓகேங்களா? இங்க வந்து பாடல் கம்பர் பாடினார், பாடலை கம்பர் பாடினார் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த ஐ அப்படிங்கிறது என்னது? இரண்டாம் வேற்றுமை. இது என்னது? கம்பர் அப்படிங்கிறது என்ன? முதல் வேற்றுமை. சோ இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாக பாடலை கம்பர் பாடினார் அப்படின்னு இருக்கிறத பாடல் அப்படின்னு மாத்திட்டு கம்பர் அப்படின்னு முதலாம் வேற்றுமை இருக்குல்ல, அது வந்து இங்க என்னவா மாறி இருக்கு? மூன்றாம் வேற்றுமையா மாறி இருக்கா? புரியுதுங்களா? சோ பாடலை அப்படின்னு இருக்கிறத பாடல் மாறிடுச்சு. சோ இரண்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமையா மாறிடுச்சு. பாடலை இரண்டாம் வேற்றுமை, பாடல் முதல் வேற்றுமையா மாறிடுச்சு. இங்க இருக்கிற முதல் வேற்றுமை இருக்குல்ல, கம்பர் அப்படிங்கிறது எழுவாய். சோ அந்த எழுவாய் முதல் வேற்றுமை வந்துட்டு கம்பர் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமையா கம்பரால் அப்படின்னு மாறிடுச்சா? சோ இது என்னது? பாடலை கம்பர் பாடினார் அப்படின்னா கம்பரை பத்தி பேசுது. சோ செய்வினை. பாடல் கம்பரால் பாடப்பட்டது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எதை பத்தி பேசுது? பாடலை பற்றி பேசுது. எந்த பொருள் என்ன செய்யப்பட்டதோ அந்த செய்யப்பட்ட பொருளை பத்தி பேசுது. ஸோ செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இரண்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமையா மாறி இருக்கு, முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையா மாறுறப்ப என்னவா ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம புக்ல இருக்கு. இதை நம்ம டெப்தா யோசிச்சிருந்தா போட்டிருந்துருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, சோ இதெல்லாம் நான் இலக்கணம் கிளாஸ் கிளியரா உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் இது நல்லா புரியும். ஓகேங்களா? சோ அது புரிஞ்சிச்சுன்னா அந்த எக்ஸாம்பிள்ல ஈஸியா போட்டுடலாம். ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் புக் தான், ஒயிட் ஹால் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது இணையான தமிழ் சொல், இதுவும் அவுட் ஆஃப் புக் தான். இது நம்ம புக்ல இல்ல, நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ 6 கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போயிருக்கு. அடுத்தது அட்வான்ஸ், இதுவும் அவுட் ஆஃப் புக் தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் புக் தான். ஓகேங்களா? கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இதுவும் அவுட் ஆஃப் புக்கு. கிளாஷியர், இதுவும் அவுட் ஆஃப் புக்கு. தனிமரம் காடாதலில், இது ஒரு பழமொழி. ஸோ இது வந்துட்டு படிக்கணும்னே அவசியம் இல்லை, புக்லேயே படிக்கணும்ல. நார்மலா எக்ஸாமுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாதவங்களே போடலாம். ஓகேங்களா? தனிமரம் காடாகாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து வாழணும்னு அர்த்தம். ஸோ அது ரிலேட்டடா என்ன இருக்கு? பகை இல்லாம சேர்ந்து வாழணும்னு இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. அளக்குண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால் அவை. ஸோ இது திருக்குறள் படிச்சா போட்டுடலாம். ஸோ இந்த திருக்குறளை வச்சு இது என்ன பழமொழி, என்ன இது உணர்த்தும் பழமொழி என்னது? ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ஓகேங்களா? அடுத்தது இது வந்துட்டு மரபு தொடர். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மரபு தொடர் வந்துட்டு அகரவரிசை நம்ம படிக்கணும்னு ஒரு புக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த புக்ல இது இருந்துச்சுன்னு கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ இது அவுட் ஆஃப் புக் தான். ஸோ இது நம்ம கண்டிப்பா படிக்கணும். அடுத்தது இது மரபு தொடர், இது நம்மளுக்கு தெரியும். காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். அடுத்தது உவமை. ஸோ இந்த உவமை வந்துட்டு நம்ம நார்மலா புக்கை படிச்சாலே ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இது ஈஸி தான், இது புக்கை வச்சே போட்டுடலாம். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். உகிர் அப்படின்னா நகம், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது ஓல்டு புக்ல உமர் புலவரோட சீரா புராணம்ல கூட இது இருக்கு. ஓகேங்களா? நம்ம புது புக்லயும் இருக்கு. உகிர்னா நகம் தெரிஞ்சாலே இது போட்டுடலாம். அடுத்தது இதுவும் அவுட் ஆஃப் புக், இதுவும் அவுட் ஆஃப் புக். ஸோ மொத்தம் 13 அவுட் ஆஃப் புக் வந்திருக்கு இதோட.
அடுத்தது தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட், இதுவும் அவுட் ஆஃப் புக் தான். ஓகேங்களா. அடுத்து சரியான இணை தாராபாரதி, முடியரசன், கவிமணி, ரசிகமணி இவங்க எழுதின நூல்கள். ஸோ இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணோம்னாலே எது தப்புன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. பூட்கை என்ற சொல்லின் பொருள். ஸோ இது வந்துட்டு புக்ல இருக்கு. ஓகேங்களா. பூட்கை அப்படின்னா குறிக்கோள், பூட்கை இல்லோன் யாட்கை போல அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு திருக்குறள் வரும். ஓகேங்களா. இது நம்ம லெசனாவே ஒரு லெசன்லயே இது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது புக்ல இருந்து தான் வந்திருக்கு. உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் தேவநேய பாவாணர், இதுவும் புக்ல இருந்து தான் வந்திருக்கு. அடுத்தது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக, இதுவும் புக்கு தான், கண் எழுத்துக்கள். ஓகேங்களா. அடுத்தது ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள், இதுவும் புக்ல தான் இருக்கு. ஓகேங்களா. சோ கண்டங்கத்திரி தான் இடம் பெற்றிருக்காது. ஓகேங்களா. அடுத்தது இது பாருங்க, தூற்றின் கண் தூவிய வித்து, இந்த நூல் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து நம்ம படிக்கல புக்ல. ஓகேங்களா. இந்த பாடல் வந்து நம்ம படிக்கல. சோ திரிக்கடுகம் நம்மளுக்கு தெரியாது. சோ இதுவும் அவுட் ஆஃப் புக் தான். அளவில்லாத சிறந்த செல்வம் கல்வியை, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ கல்வியை விட வேற உண்டா, வேற செல்வம் ஏதாவது உண்டா? சோ இல்ல. சோ காரணம் தவறு, கூற்று சரி. சோ இதெல்லாம் நார்மலாவே போடலாம். ஓகேங்களா. அடுத்தது சரியான தாம் கற்றவற்றுள் கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றாருள் கற்றர். ஓகேங்களா. சோ கற்றவற்றுள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர், திருக்குறள் கேள்வி. ஓகே. அடுத்தது அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க, தகுதியான் வென்று விடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ தகுதியான் அப்படின்னு என்னன்னா பொறுமை. இது எப்படி சொல்றேன்னா திருக்குறள்ல இது இருக்கு. ஓகேங்களா. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஓவரா செய்யறவங்களை கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொறுமையால அவங்கள வென்றலாம் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த இடத்துல தகுதிங்கிறது என்னது, பொறுமை. திருக்குறள் படிச்சா அது போட்டு இருந்திருக்கலாம். ஓகேங்களா. அடுத்து விரிந்ததை விரித்ததை பிரிச்சு எழுத சொல்றாங்க. இதுவும் நம்ம நார்மலா ஸ்டேட்மெண்ட் சொல்லி பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா. இலக்கணம் புக் பேக்ல இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது கலைக்கழகம், இதுவும் வந்துட்டு வல்லின மிகுமிடமிகா இடம் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம போடுற மாதிரியான கொஸ்டின் தான். அடுத்தது தமிழ் சொல்லை கண்டறிக, இதுல பாத்தீங்கன்னா காதி, சாம்பார், சாவடி எல்லாம் தமிழ் சொல் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா உடுக்கைங்கிறது கம்பல்சரி தமிழ் சொல் நம்மளுக்கு தெரியும். எப்படி இசைக்கருவிகள் லெசன் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருக்கு இல்லையா. சோ அப்ப உடுக்கைங்கிறது கம்பல்சரி தமிழ் சொல் தான். சோ அப்ப நம்ம அதை வச்சே மத்ததெல்லாம் இல்லைன்னு கண்ண மூடி போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்தது சோ இது வந்து அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் 55th. அடுத்தது பெயரச்சம். சோ இது இலக்கணம் தெரிஞ்சிச்சுன்னா போட்டுடலாம். அடுத்து ஓலக்கம் என்ன வேர்ச்சொல், இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கே, நான் புக்ல இருக்கிற கேட்டா மட்டும்தான் வேர்ச்சொல் போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது அவுட் ஆஃப் புக் தான், ஆனா நம்ம போட முடியும். ஓகேங்களா. நான் என்ன சொல்லியிருக்கேன், வேர்ச்சொல் அப்படின்னாலே கட்டளையா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை படிச்சு பாருங்களேன். ஓலகம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஓலம்னாலும் ஏதோ சவுண்டு, ஓலம் இடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை குறிக்குது. ஓட்டோலக்கம்னாலும் ஒரு செயல். இதுல ஓல் அப்படிங்கறத எனக்கு கட்டளை இடுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. அதை வச்சே நம்ம இதுக்கு கெஸ் பண்ணி போட்டுருந்துருக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது நான் வேறுபாடு. ஓகேங்களா. மயங்கொலிகள். ஸோ மயங்கொலிகளுக்கு நான் ஒரு புக் சொல்லியிருப்பேன், அவுட் ஆஃப் புக்கு. ஸோ அந்த டாபிக் இதுக்கு படிக்கணும், இது அவுட் ஆஃப் புக் தான். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 17 கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போயிருக்கு. அடுத்தது வினா சொல், ஏ யா ஆ ஓ, இது முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுவும் போடக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்தது மெய்யெழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. ஸோ இணை எழுத்துக்கள் 6th கிராமர்ல நம்ம படிச்சு வந்திருப்போம், இதுவும் போடலாம். அடுத்தது இது மறுப்பு. ஓகேங்களா. ஸோ மறுப்புங்கிறது ஒண்ணு மட்டும்தான் நம்மளுக்கு இதுல தெரியும். மற்றது எதுவுமே புக்ல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. மறுப்பு அப்படின்னா யானை தந்தம் தெரியும். ஸோ அதை வச்சு இங்க 4வது ஒண்ணுதான் இருக்கு, அதை வச்சு போட்டிருந்துருக்கலாம். அது அவுட் ஆஃப் புக்னு சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் அவுட் ஆஃப் புக் கேட்டனால இது அவுட் ஆஃப் புக்னு கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா. அடுத்தது மாணி கனகம் இது எல்லாமே அவுட் ஆஃப் புக் தான். ஓகேங்களா. இதுவும் மயங்கொலிகள் படிச்சோம்னா தான் போடுற மாதிரி இருக்கு. அடுத்து பலா பிளஸ் அருமை, ஆ பிளஸ் ஆ சேர்ந்துச்சுன்னா என்ன வரும், இவ்வு. படிச்சோம் இல்லையா, உடம்படு மெய். சோ அதுல என்ன வரும், இவ்வு தான் வரும். சோ பலா வறுமை. ஓகேங்களா. அடுத்தது கங்கௌகம், அதோட சொல்லை பிரித்து எழுதுக. இது அவுட் ஆஃப் புக்னு சொல்றீங்க, நம்மளுக்கு பிரிச்சு எழுதுறதுக்கான அந்த ஒரு செயல் மாதிரி கொடுத்துருப்பாங்க விதி. ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா. முதல் விஷயம் சிம்பிளா பிரிச்சு எழுதணும் அப்படின்னாலே 2 வேர்டை பாருங்களேன். பிரிக்கப்பட்ட வேர்டு வந்துட்டு தனித்தனி சொல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அது கரெக்டா பிரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அப்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, கங்குன்னு இருக்கா. ஸோ கங்கு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா, இல்ல. ஸோ அதனால அது வராது. கங்கு பிளஸ் ஓகம் இது 3மே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. இல்ல கங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கா,
கங்க அப்படின்னு ஒரு சொல்லு இல்ல, சோ அதனால வராது. கங்கு கங்கா இது ரெண்டு வேணா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப இத பாருங்க, கங்கு பிளஸ் ஓகம். சோ இது சேருமா? சேராது. ஓகேங்களா? இங்க கங்கா பிளஸ் ஓகம் அப்படின்னு இருக்கா, இது எப்படி எழுதலாம்னா கங்கா, இங்க ஆ இருக்கு பிளஸ் ஓகம் அப்படிங்கிறப்ப இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்? இவ்வாகும். கங்கா ஓகம் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அப்போ இவ்வு சவுண்ட் வர்றது இங்க என்ன இருக்கு? அவு. சோ கரெக்டா தானே இருக்கு. சோ இதை கெஸ் பண்ணி நம்ம போடலாம். ஓகேங்களா? அடுத்தது கோரல், கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய சொல். அடுதல் அப்படின்னா கொள்ளுதல் அப்படிங்கிற நம்மளுக்கு சத்தியமா தெரியாது, இது கெஸ் பண்ணவே முடியாத ஒரு விஷயம்தான். சோ அதனால அது அவுட் ஆஃப் புக் தான். அடுத்தது பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து. இதுவும் அவுட் ஆஃப் புக்னு சொல்லலாம். ஆனா பூல வீழ்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சோ வீங்கிறது பூக்கு வரும். அடுத்து வீணாலே எனது வீழ்ச்சி அடைதல்னு அர்த்தம். சோ அதுக்கு ரிலேட்டடானது என்ன? நீக்கம், அழிவு ரெண்டுமே வீழ்ச்சின்னு தான் அர்த்தம். சோ அப்போ அதை வச்சு நம்ம இதை போடலாம். பறவையில தெரியல, ஆனா இதை வச்சு நம்ம போடக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேங்களா? சோ இது அவுட் ஆஃப் புக்னு சொல்ல முடியாது, போடலாம். அடுத்தது நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர். சோ இது நம்மளுக்கு தெரியாது, சோ அவுட் ஆஃப் புக். குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக அப்படிங்கிற குதிர்தல்னாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, சோ அது அவுட் ஆஃப் புக். ஓகேங்களா? எழுத்து பிழையற்ற சொல். ஓகேங்களா? எலும்பி இருக்க வேண்டியவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. எலும்பி இருக்க வேண்டியவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு எந்த சொல்ல வந்துட்டு இக்கு வல்லினம், மிகும், இடம், மிகா இடம் வந்துட்டு எந்த இடத்துல கரெக்டா வந்திருக்குன்னு சூஸ் பண்றதுதான். ஓகேங்களா? அது இலக்கணம் தெரிஞ்சா போட்டுடலாம். அடுத்தது மலை. மலை அப்படின்னா என்னது? மலைக்கு இன்னொரு பேர் வெறுப்புன்னு இருக்கு, பொறுப்பும் மலைதான். சோ இந்த ரெண்டு மீனிங்கை வச்சே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? சிலம்ப விட்டுருங்க, இந்த ரெண்டு தெரிஞ்சாலே போட்டுடலாம். அடுத்தது ஒலி வேறுபாடு இருந்து களி, கழிதல். களினா போர்னு தெரியும், அதை வச்சு கெஸ் பண்ணலாம். ஆனா கழித்தலும் மீனிங் இருக்கு. ஓகேங்களா? சோ இது எட்லி அவுட் ஆஃப் புக் தான். அடுத்தது அரைப்புள்ளி அமையும் இடம். அரைப்புள்ளி, கால் புள்ளி படிச்சா இது அழகா போட்டுடலாம். ஆசிரியர் புகழனிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு கூறினார். இவ்வாக்கியத்தில் சரியான கால் புள்ளி. சோ இதுவும் கால் புள்ளி தான். இதெல்லாமே புக் பேக்ல கிளியரா இருக்கு, அதை படிச்சிருந்தாலே போட்டிருந்திருக்கலாம். அடுத்தது இது வந்துட்டு சம்மந்தமே இல்லாம தான் இருக்கு. சோ இது அவுட் ஆஃப் புக் தான். அடுத்தது புல்லின் உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புல்லோட இளம் பயிர் தான் வந்து தளிர். ஓகேங்களா? சோ இளம் பயிர் தான் தளிர். இங்க வந்து உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. சோ அது வந்து ஓலைன்னு கொடுத்துருக்காங்க. சோ இது அவுட் ஆஃப் புக் தான். என்ன கான்செப்ட்ல புல்லோட உறுப்பு ஓலைன்னு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? சோ இது அவுட் ஆஃப் புக் தான். அடுத்தது அக்ரிணை தொடர். சோ இது நம்மளுக்கு தெரியும், மலர்கள் தான் வரும். ஓகேங்களா? மக்கள், மாணவர், ஆசிரியர்லாம் உயர்திணை. ஒருமை, பன்மை, பிழை. சோ இதுவும் இலக்கணம் படிச்சா ஈஸியா போட்டுடலாம். கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. அம்மை அப்படிங்கறது இடைச்சொல். கடி அப்படிங்கிறது என்னது? உரிச்சொல். ஓகேங்களா? சோ அம்மை அப்படிங்கறதா வரும். அடுத்தது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது திருக்குறள் தெரிஞ்சா போட்டுடலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கட்புலமேவி. ஓகேங்களா? விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஷுவல் அப்படின்னாலே காட்சின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்கேன் அப்படின்னா என்ன? ஸ்கேனரை கம்பேர் பண்ணுங்களேன், பக்கம்னு வருமா? வராது. பக்கம்னா என்ன? பேஜ். உணர்தல் அப்படின்னா என்னது? உணர்தல்னா என்ன? சென்ஸ் பண்றது. அப்ப சென்சார்னு வரணும். சோ அப்ப இந்த இடத்துல காட்சிக்கு என்ன வரும்? மேவி மட்டும்தான் வரும். ஓகேங்களா? சோ விஷுவல்ங்கிறது படம்னு வராது. ஓகேங்களா? சோ அதனால அது வராது. இமேஜ், மூவின்னு வந்தாதான் படம். சோ இதை நம்ம போட முடியும், புக்ல இருக்கிற கலைச்சொல் வச்சே போடலாம். சோ அது போட்டிருந்திருக்கலாம். அடுத்தது ஆங்கரேஜ். இதுவும் வந்துட்டு அவுட் ஆஃப் புக் தான். ஓகேங்களா? மோனோபோலி கண்ட்ரோல். இது வந்து ஓரளவு கெஸ் பண்ணலாம், ஆனா அவுட் ஆஃப் புக் தான் நான் வச்சிருக்கேன். கண்ட்ரோலை வச்சு கட்டுப்பாடுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சு ஓரளவு கெஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு சுத்தமா ஐடியாவே இல்லாத கொஸ்டின், அவுட் ஆஃப் புக். இது வந்து கலைச்சொல். நான் சொன்னேன் இல்லையா, அந்த தமிழக கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற சீரீஸ்ல கொடுத்துருக்காங்க தமிழ் வளர்ச்சி கழகத்துல. ஓகேங்களா? சோ அதுல இது இருக்குதுன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருந்திருப்பேன். சோ இதை வந்து நம்ம வீக்லி பேட்ச்ல ஷெட்யூல்ல படிச்சிருவோம். சோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். இப்ப நான் அவுட் ஆஃப் புக் சொல்ற எல்லாமே நம்ம படிச்சிருவோம். ஓகேங்களா? அடுத்தது இது பாருங்க, பேராகிராஃப் கொடுத்து அதை படிச்சதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. சோ இதுலயே இருக்கு, தென்னிந்தியாவின் ஸ்பா, குற்றால அருவி. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரிதான், பேராகிராஃப் வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. அப்ப என்ன அர்த்தம்? கடுகு சின்னதா இருக்குங்கிறக்கா நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இதுவும் வந்து நம்ம கெஸ் பண்ணி போட்டிருந்திருக்கலாம். மரபு தொடங்குறக்கா டக்குன்னு அவுட் ஆஃப் புக்னு சொல்ல முடியாது. இவ்வளவு தமிழ் படிச்சிருக்கோம், போட்டிருந்திருக்கலாம். கடன் கழித்தல்னா என்ன அர்த்தம்? வேண்டா வெறுப்பா செய்யறது. ஓகேங்களா? மனமின்றி செய்தல். கடை விரித்தல்னா
எல்லாத்துக்கும் ஓப்பனா எல்லாத்தையும் காட்டுறது. ஓகேங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? தன் ஆற்றலை எல்லாத்துக்கும் வாண்டடா போய் நான் தான் பெருசு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? கச்சை கட்டுதல்னா சண்டை போடுறது கிட்டத்தட்ட. சோ முரண்படுதல். கக்கல் கரிசல் காலங்கள் நீர். ஓகேங்களா? அடுத்தது வேலை பிசகு. இதுவும் அவுட் ஆஃப் புக் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்ம போடலாம். பிசகுனா என்னது? குற்றம். ஓகேங்களா? பிசகுனா வந்து என்னன்னா குற்றம், பிழை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மாறுபாடு அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? வேலைன்னா என்னது? வேலை அப்படின்னா என்னது? டைம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வேலைங்க வச்சு காலம்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பிசகுன்னு இருக்கு. பிசகுனா குற்றம், சம்திங் நெகட்டிவ். அப்ப நம்ம எப்படி நல்ல, கடந்த, வரும் காலம் போட முடியாது. அப்ப தீய காலம் தான் கரெக்ட். குற்றம் லிட்டரலி மேட்ச் ஆகுது, தீய காலம். சோ இதை வச்சு இது ஈஸியா போட்டிருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஆப்பசைத்த குரங்கனை போல. சோ ஆப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியல. சோ இது அவுட் ஆஃப் புக் தான். அடுத்தது பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது போட்டிருந்திருக்கலாம். இது புக்ல இது மூணுமே வந்து கண்டினியூஸா பேராகிராஃப்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? சோ இது ஈஸியா போட்டிருந்திருக்கலாம். இந்த பேராகிராஃபும் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது ப்ரொபோசல் என்னும் சொல்லியிருக்கான இணையான கருத்துரு. ப்ரொபோசல்னா என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்கிட்ட போய் சொல்றது. ஓகேங்களா? ஒரு ஒரு நம்மளோட கருத்தை வந்து கொஞ்சம் சொல்லி பாக்குறது, கேட்டு பாக்குறது. ஓகேங்களா? சோ அதனால கருத்துரு சொல்லலாம் இருந்தா. ஓகேங்களா? சோ அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கருத்தை சொல்றதுதான் ப்ரொபோசல். இரிகேஷன் டெக்னாலஜி இது புக்லயே இருக்கு இந்த கலைச்சொல். ஓகேங்களா? அடுத்தது இதுவும் புக்ல இருக்கு. காகித மில்லத் பத்தி படிச்சிருந்திருப்போம். சோ காகித மில்லத் அவுட் ஆஃப் புக்னு படிக்காம இருந்தீங்கன்னா அது போட்டிருந்திருக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் சிலபஸ் வந்தப்ப சொன்னீங்க புக்கை படிக்க தேவையில்லை, சிலபஸ் மட்டும் படிச்சா போதுன்னு. காகித மில்லத் வந்து நமக்கு அவரை பத்தி கொடுக்கல, ஆனா அண்ணாவை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம காகித மில்லத்தை பத்தி படிச்சுதானே ஆகணும். ஓகேங்களா? நான் அப்பவே சொல்லியிருந்திருப்பேன் அதை பத்தி. அடுத்து டி.கே. சிதம்பரம் தொடர்பு இல்லாதது. ஓகேங்களா? இதுவும் புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் டி. அடுத்தது வஉசி பத்தி கொடுத்திருக்காங்க, இதுவும் புக்லயே இருக்கு. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை கண்டறிக. இது மொழி 9th தமிழ் 9th புக்ல ஃபர்ஸ்ட் லெசனா கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா? நான்மடி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர். ஓகேங்களா? சோ இயற்பெயர் என்னது? நாகனார். இதுவும் நம்ம படிச்சிருந்தா போட்டிருந்திருக்கலாம். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது திருக்குறள் படிச்சிருந்தா போட்டிருந்திருக்கலாம். கெஸ்ஸும் பண்ணலாம். என்ன கொடுத்திருக்காங்க பிரிச்சு பாருங்க. மண்ணோடு இயைந்தனா என்ன அர்த்தம்? சேர்ந்த. மண்ணோடு ஒட்டி இருக்கிற மரத்து அணையர். அப்ப என்ன அர்த்தம்? மரத்து அணையர். அணையர்னா என்ன? அணையர்னா மரத்தை போன்றவர். மரத்து அணையர் அப்படின்னா மரத்துக்கு ஈக்குவலானவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ஒரு மனுஷனா மரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுல எது அதுக்கு மேட்ச் ஆகும்னு பாருங்க. யார நம்ம மரம்னு சொல்லுவோம்? அப்ராக்சிமேட்டா மனமார விருந்தினரை உபசரியாதவர், அவங்கள போய் மரம்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? பண்புடன் பழகாதவர், அவங்களும் மரம் கிடையாது. இரக்கம் இல்லாதவர். சோ மரத்துக்கு தான் வந்து எந்த எமோஷனுமே இருக்காது. சோ இரக்கம் இல்லாதவர் தான் என்னது? மரத்து அணையர். ஓகேங்களா? சோ இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு இதை கெஸ் பண்ணி போட்டுருந்துருக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தா அவுட் ஆஃப் புக் எவ்வளவு வருது? இப்போ நம்ம அவுட் ஆஃப் புக் நோட் பண்ணிட்டே வந்தோம் இல்லையா? இதுல அவுட் ஆஃப் புக் 29 கேள்வி வருது. தமிழ்ல மொத்தம் எவ்வளவு கேள்வி? 100 கேள்வி. சோ அவுட் ஆஃப் புக் 29 கேள்வி போக நம்ம எவ்வளவு போடலாம்? 71 கொஸ்டின் நம்ம கரெக்டா போட்டிருந்திருக்கலாம். ஓகேங்களா? பிளஸ் இந்த 29 கொஸ்டின்ல ஒரு 5 கொஸ்டின் கூட நம்மளுக்கு கரெக்ட் ஆகாதா? கெஸ்ஸோ இல்ல ஒரு 29க்கு ஒரு பீனே போட்டுருங்க. ஓகேங்களா? கரெக்ட் ஆகாதா? ஆகும். சோ இப்போ இந்த புக்கை படிச்சிருந்தா 76 கொஸ்டின் போட்டிருக்கலாமா? முடியாதா? போட்டிருந்திருக்கலாம்ல தமிழ்ல. சோ 71 கம்பல்சரி போட்டிருந்திருக்கலாம், 76 தாராளமா போட்டிருந்திருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மேக்ஸ் ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க, ஜிகே ஓரளவுக்கு கேட்டிருந்தாங்க, அதுலயும் அவுட் ஆஃப் புக் போயிருக்கு. ஓகேங்களா? சோ எல்லாம் சேர்த்தோம்னா ஆவரேஜா நம்ம வந்துட்டு 145 இருந்து 150 கொஸ்டின் ஈஸியா போட்டிருந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா பிகினர் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்ப புதுசா கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு ஒரு இஷ்யூ பூம் ஆயிட்டு இருக்கனால பயந்துட்டு நீங்க படிக்க மாட்டீங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன். சோ 150 தாராளமா போட்டிருந்திருக்கலாம். நம்ம அடுத்து மேக்ஸ் ஜிகே பாக்குறப்ப நம்ம இதை ஆட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப நான் சொல்றேன். சோ 150 போட்டிருக்கலாமா? ஓகே. 150 எடுத்து எப்படி பாஸ் ஆக முடியும்? போன எக்ஸாம் வரைக்கும் 150 எடுத்து யாருக்குமே வேலை கிடைக்கலையே அப்படின்னா போன எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வேற, இது வேற. நீங்க 150 எடுக்கிறீங்கன்னா டாப் மார்க்கே 150 இருந்தா என்ன பண்ணுவீங்க? கட் ஆஃப் 150 தான் வரும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப்ங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்குமே இவ்வளவுதான் போட்டிருப்பாங்க, எல்லாருமே இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 150 149 148 அதுலயே கட் ஆஃப் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? அப்படிதான் வரும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப். ஓகேங்களா? சோ கட் ஆஃப் தான் குறையும். 150 தான் எடுக்க முடியும். அதனால பாஸ் பண்ண முடியாது. லக் இருக்கவங்க தான் பாஸ் பண்ண முடியும்னா 50 கொஸ்டின் லக் வச்சு எப்படி பாஸ் பண்ண முடியும்?
ஓகேங்களா. ஸோ தெரிஞ்ச 150 கொஸ்டினை போட்டிருந்தோம் அப்படின்னா கட் ஆஃப் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அப்ப நம்ம அந்த 150ல நம்மளே டாப்பா இருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆஃப் புக் போது அதை ஒரி பண்ணாதீங்க. எவ்வளவு கொஸ்டின் நமக்கு தெரியுமோ அதை கரெக்டா போட்டுட்டு அவுட் ஆஃப் புக்கை ஏதாவது கெஸ் பண்ணி போட முடியுமா, பார்த்தோன்னே இது அவுட் ஆஃப் புக் எல்லாருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அப்ப போய் நம்ம வெளியே போயிட்டு சொல்லிக்கலாம், அப்படி கிடையாது. அதுல ஏதாவது நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதா. இப்ப நம்ம பார்த்தோம்ல 1-2 கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சது ஓகேங்களா. அந்த மறுப்பு அப்படின்னா யானை தந்தம், அதை வச்சு அந்த மேட்ச் பண்ணியிருந்திருக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரியே 29 கொஸ்டின்ல ஒரு 4-5 கொஸ்டின் போட்டுருந்துருக்கலாம். ஸோ அப்படி எவ்வளவு போட முடியுமோ போட்டு மற்றதை விட்டுருங்க ஓகேங்களா. தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் போடுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்போ அதை மட்டும் போடுங்க. அதுதான் காம்படிஷனுக்கான கொஸ்டின். மற்றதெல்லாம் விட்டுருங்க லக்கு. ஸோ லக்கை மீறி ஒருத்தங்களுக்கு 1-2 கொஸ்டின் கரெக்டா வரலாம் தப்பா வரலாம், அதை விட்டுருங்க. 150ல நம்ம எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இன்கேஸ் இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து குரூப் 2 வருதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணிப்போம் நம்ம படிக்கிற மெத்தடை. எனக்கு தெரிஞ்ச 99% இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட் ஆஃப் புக் போகாது. அப்படி போனாலும் இதை பேஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் தான் குறையுமே தவிர யாரும் வேலைக்கு போகாம இருக்க போறது இல்லை. அடுத்த வருஷம் ரிசல்ட் வரதான் போகுது, வேலைக்கு போறவங்க போதான் போறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தமிழை பத்தி ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். நல்லா படிச்சிருந்தா இந்த டைம் 71 கொஸ்டின் கிட்ட ஈஸியா போட்டிருந்துருக்கலாம் ஓகேங்களா. இன்னும் நல்லா படிச்சிருந்தா 76 போட்டிருந்துருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை இவ்வளவுதான் போட முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க, நம்ம கட் ஆஃப் குறைஞ்சிரும். ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ஸோ புக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 70 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப புக்கை படிக்கணுமா படிக்க கூடாதா, கண்டிப்பா படிக்கணும் ஓகேங்களா. அது போக இந்த 21 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போறோம், 29 கொஸ்டின் எங்க கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்டே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் எங்க கேட்டிருக்காங்கன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம பேட்ச்ல அந்தந்த புக்கு அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வீக்லி கொடுத்துட்டே இருப்பேன், நீங்க அதை மட்டும் படிங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்றோங்கிறப்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.